இறைவன் வந்து நம்ம பாரதத்தை ஒரு பெரிய அளவுல கொண்டு போனோம் அப்படின்றதுக்காக அவரை இப்படி சொல்லாம நம்ம ஒரு பாஷையில நேர்ந்து விட்டுக்கிறாருன்னு கூட சொல்லலாம் இல்லையா? என்ன தப்பு? நாட்டுக்கு தானே அவர் பண்ணி நிற்கிறாரு. அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போட்டு வீட்டுக்கு கொண்டு போகல. அப்புறம் ஏங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட்டு நிக்கிறீங்க? இப்போ ரஷ்யாவுக்கு வந்து நீ இந்த விற்கக்கூடாது, இந்த சிப்பு விற்கக்கூடாது, இந்த கம்ப்யூட்டர் விற்கக்கூடாது, அப்படி இப்படின்னு தடை இருக்கும்போது ஆயுத பொருட்களே நாம வித்து நிற்கிறோம். ஆனா அமெரிக்கா வந்து அது எங்கேயோ துபாயிலேயோ தேனி பக்கத்துலயோ இருக்குது அப்படின்னு இருக்காங்களா இல்லையா? காரணம் என்னன்னா இன்னைக்கு இந்த இந்தியாவுடைய செல்வாக்கு, அந்த செல்வாக்குக்கு காரணம் மோடி. ஒரு 2 மாசம் முன்னாடி வரைக்கும் ஐயோ திருப்பூரெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க, ஜிஎஸ்டி வந்துருச்சு, டிமானிட்டைசேஷன் வந்துச்சு. அது ஏங்க ஜிஎஸ்டி எப்போ வந்தது, டிமானிட்டைசேஷன் எப்போ வந்தது? இப்போ வேலை இல்லைன்னு நீங்க இதை சொல்லி நிற்கிறீங்க. சரி, இப்போ இதே திருப்பூர்ல ஐயோ ஆள் இல்லையே வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாங்களா? அப்போ அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஆளுமைன்றது எங்கெங்க வந்தது? வெளிநாடு போனாலும் மற்றவங்க வந்து இவர் பக்கத்துல வருது கிடையாது. உள்நாட்டுல இருக்கும் போதும் பக்கத்துல சோனியா காந்தி அம்மையார் இருப்பாங்க. இதே மன்மோகன் சிங் அவர்கள் வந்து இதே காங்கிரஸ் முன்னாடி இருக்கும்போது எக்கனாமிக் அட்வைசரா இருந்திருக்காரு, ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்திருக்காரு. அப்பெல்லாம் இவர் எதுவும் செஞ்சதா தெரியல. ₹1 நோட்ல அவர் கழுத்து இருக்கும் பாருங்க, அதுதான் அவர் அப்ப இருந்ததுக்கான அத்தாட்சியா இருந்தது. வேற ஒன்றும் பண்ண மாதிரி தெரியலையே. மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து உலக நாடுகள், பல பேர் வளர்ந்த நாடுகள் நம்மளை பார்த்து எரிச்சல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மோடி அவர்கள் இந்த த்ரெட்டு வந்தாலும் வராட்டாலும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதுல எந்த விதமான ஸ்லாக்னஸும் இருக்கக்கூடாது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் டெய்லி பஞ்ச் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அறிகிறன். மோடி அவர்கள் நான் வந்து கடவுளால் படைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, அவர் சொன்ன இந்தி வாசகத்துடைய முழுமையான சரியான அர்த்தத்தை யாரும் புரிஞ்சுக்கல. ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க நான் எல்லாரையுமே இந்த உலகத்தையே கடவுள் தானே படைச்சார், அப்படிதானே கடவுள் நம்புறவங்க அத்தனை பேர் நம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் இதுல தப்பு வேண்டி கிடக்குது. அடுத்தது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அப்படின்னா கரெக்ட், கடவுள் வந்து எல்லாரையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைக்கின்றார். அந்த காரணம் வந்து ஒருத்தருக்கு அந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டுமா, இல்லை அவரால் அந்த சமூகம் இல்லை அந்த நாடு இல்லை உலகத்துக்கே பயன்படுகின்றதா அப்படின்றதெல்லாம் வேற வேற இருக்கும். உலகமே ஒரு நாடக மேடைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருப்பார், இல்லை மிஞ்சி போனால் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் இருக்குது, பார்த்துக்கிறோம், ஹீரோயின் இருப்பாங்க. எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமா? ஆனால் சினிமாவில் எத்தனை பேர் இருக்காங்க? அப்போது ஹீரோ வந்து காரில் போகிறாரு அப்படின்னு காமிச்சா சைடில் போகிறவங்க முதற்கொண்டு எல்லாருமே அந்த சினிமாவில் வராங்க. ரைட்டா? நம்ம கூட சொல்லலாம், அங்கே வா நான் சினிமாவில் நடிச்சுக்கிறேன் அப்படின்னா இங்கேயோ ஒரு மூலையில் கிராஸ் பண்ணி போவோம். இருந்தாலும் சினிமாவில் இருக்குன்னு பெருமையாக பேசிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவர் வந்து கடவுள் என்ன இந்த தேசத்துக்காக ஏதோ நீ செய்யடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பி வச்சிருக்கார் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? இப்ப சில பேர் சொல்றது இல்லையா, ஐயோ கலைக்கு சேவை செய்வதற்காகவே நான் படைக்கப்பட்டேன். எத்தனை பேர் சொல்றாங்க? ஏங்க பிறக்கும் போதே கட்சி கொடியோட கொள்கையோட பிறந்தவங்கன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க ஆஹாஹான்னு கை தட்டிட்டு சந்தோஷப்படுறீங்க. இவர் வந்து இன்னைக்கு சொல்லுங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா அப்படின்றதும் இன்னைக்கு இந்தியா அப்படின்றதும் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு உலக நாடுகள் அத்தனை பேரும் நம்மளை மதிக்கிறான். ஆனா அன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் போனாலே ஒத்தனை கிட்ட வர மாட்டாங்க. இவர் பாட்டுக்கு ஒரு மூலையில் நின்றுட்டு இருப்பாரு. பார்த்துருக்கல எத்தனை வீடியோ. இன்னைக்கு அத்தனை பேரும் நம்ம பிரைம் மினிஸ்டரை தேடி வராங்க. உக்ரைன்ல யுத்தம் ஆரம்பிச்சப்போ பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்லேருந்தும் இங்க இந்தியாவில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போறாங்க. இவங்க பாட்டுக்கு பெரிய தடைகள்லாம் வச்சாங்க. ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாது, நீ அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னாங்க. அப்படியா? சரி போயிட்டு வாங்க. இன்னும் நம்ம வாங்கினுக்கிறோம். இப்போ நம்ம கிட்டேருந்து யூரோப் வாங்கினுக்கிறாங்க. அந்த ரஷ்யன் ஆயிலில் வந்து உக்ரைன் ரத்தம் இருக்குது அப்படின்னாங்க. நாம வந்து இங்கே அந்த ரிஃபைனரியில் அதை சுத்தப்படுத்தி யூரோப் குத்துனுக்கிறோம். இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க? கரெக்டுங்க, அது யாராவது வாங்கணும், அதனால அது இந்தியா வாங்கட்டும்னு விட்டுட்டோம். இன்டர்ன் நம்ம வந்து இதை டாலர் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்றதுனால ருப்பியில் தான் பே பண்ணின்னுக்கிறோம். இப்போ நிறைய ஆயில் வாங்குறோம்னால அவங்கக்கிட்ட நிறைய காசு இருக்குது, ரூபா நிறைய கூஞ்சு போச்சு. நாம் அம்யூனிஷன் சப்ளை பண்ணின்னுக்கிறோம். அந்த ரஷ்யன் சோல்ஜருக்கு தேவையான காலணிகள், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கூட நம்ம சப்ளை பண்ணின்னுக்கிறோம்.
இப்போ ரஷ்யாவுக்கு வந்து நீ இந்த விற்கக்கூடாது, இந்த சிப்பு விற்கக்கூடாது, இந்த கம்ப்யூட்டர் விற்கக்கூடாது, அப்படி இப்படின்னு தடை இருக்கும்போது ஆயுத பொருட்களே நாம வித்துனுக்கிறோம். ஆனா அமெரிக்கா வந்து அது எங்கேயோ துபாயிலயோ தேனி பக்கத்துலயோ இருக்குது அப்படின்னு இருக்காங்களா இல்லையா? காரணம் என்னன்னா இன்னைக்கு இந்த இந்தியாவுடைய செல்வாக்கு, அந்த செல்வாக்குக்கு காரணம் மோடி அப்படின்ற ஒரு தனி மனிதர். சரியா? அப்போ இறைவன் வந்து நம்ம பாரதத்தை ஒரு பெரிய அளவுல கொண்டு போனோம் அப்படின்றதுக்காக அவரை இப்படி சொல்லாம நம்ம ஒரு பாஷையில நேர்ந்து விட்டுக்கிறாருன்னு கூட சொல்லலாம் இல்லையா? என்ன தப்பு? நாட்டுக்கு தானே அவர் பண்ணின்னு இருக்கிறாரு. அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போட்டு வீட்டுக்கு கொண்டு போகல. அப்புறம் ஏங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட்டுக்கிறீங்க? தாராளமா இருக்கட்டும். கடவுள் அவர் இதுக்காக படைச்சிருக்காரு அப்படின்னா சந்தோஷப்படுங்க. பரவாயில்லையே, நம்ம நாட்டை வந்து உச்சத்துக்கு கொண்டு போறதுக்காக ஒருத்தர் கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு கேள்வி கேட்டேன்னா அப்புறம் என்னத்தை சொல்றது? நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம்லாம் ஏறி இருக்குது அப்படின்னீங்க. ஆனால் குறிப்பிட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் அவர்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஒன்னே ஒன்று சொல்லாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு மோடி அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு. யாருன்னு கேட்குறீங்களா? காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள். நிறைய இடத்துல வந்து பாவம் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் திருப்பூர் பக்கத்து போங்க, வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு அங்கங்கே போர்டு போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 2 மாதம் முன்னாடி வரைக்கும் ஐயோ திருப்பூரெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க, ஜிஎஸ்டி வந்துடுச்சு, டிமானிட்டைசேஷன் வந்துச்சு. அது ஏங்க ஜிஎஸ்டி எப்போ வந்தது? டிமானிட்டைசேஷன் எப்போ வந்தது? இப்போ வேலை இல்லைன்னு நீங்கள் இதை சொல்லி நிற்கிறீங்க. சரி, இப்போ இதே திருப்பூரில் ஐயோ ஆள் இல்லையே வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாங்களா? அப்போ அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? பாருங்க, வேலைன்னா எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ முத்ரா ஸ்கீம்னு இருக்குது. தமிழகத்தில் எத்தனை பேர் அந்த லோன் அவைல் பண்ணியிருக்காங்க? பொருளாதார மேதை சிதம்பரம் கேட்குறாரு, என்னங்க அதில் பெரும்பாலான லோன் வந்து லெஸ் தென் 50,000, இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அது சரி, அவங்கெல்லாம் வந்து கோடீஸ்வர குடும்பங்கள், அவங்களுக்கு வந்து 50,000 40,000 வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு உண்மையான நிகழ்வு ஒன்று சொல்கிறேன். நோய்டா பக்கத்தில் யூபியில் ஒருத்தர் வந்து தள்ளு வண்டியில் காய்கறி விற்கிறவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து 5,000 ரூபா வாங்குவாருங்க. அது நம்ம இதுதான் தெரியுங்கள, 5,000 ரூபா வாங்கினீங்கன்னா 4,500 ரூபா தான் கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், காய்கறியெல்லாம் வாங்குவார், தெருவா போய் விற்றுட்டு வருவார். விற்றுட்டு வந்த உடனே அவருக்கு 5,000 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்போ 4,500க்கு தான் காய்கறி வாங்குறாரு. ஆனால் கடன் 5,000. இவர் விற்கும்போது ஒரு 5,500 6,000க்கு விற்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 500 ரூபா கடன் கொடுத்தது போக மீதி 500 ரூபாலேருந்து 1000 ரூபா தான் இவர் கையில் நிற்கும். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? முத்ரா லோன் வாங்கிட்டு ஒரு கடை போட்டுட்டாரு. ப்ளஸ் அந்த தள்ளு வண்டி, இன்னும் 2 தள்ளு வண்டி வாங்கி 50,000 ரூபா தான், அதிகம் ஒன்றும் இல்லை, வாங்கிட்டு 2 தள்ளு வண்டி ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அதில் 2 பசங்களை, ஒருத்தன் வந்து அவரோட பையனை, இன்னொருத்தன் வந்து அவன் பையனோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து இப்போ வீடு வீடாக போய் காய்கறி விற்றுட்டு வராங்க. இவர் கடையில் உட்காந்து வியாபாரத்தை பார்த்துக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கின்றது. கடன் கிடையாது. ஆனால் நீங்கள் இதை சொல்கிற ஒரே கூட்டம் தான் காங்கிரஸ் அவர் குலத்தொழிலை ப்ரொமோட் பண்ணிக்கிறது பிஜேபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்போ சிதம்பரம் அவர்கள் வந்து அவர் பிள்ளையை அரசியலுக்கு கொண்டு வந்ததுக்கு என்ன பேர் சொல்வீங்க நீங்கள்? அவரை வேற ஏதாவது தொழிலுக்கு போக சொல்ல வேண்டியது தானே? அரசியல்வாதினா அவங்க பிள்ளை அரசியல்வாதியாக தான் வரணும், எம்பியாக தான் வரணும் அப்படின்னா அது என்ன சட்டம்? அது எதுங்க எனக்கு புரியல. சார், ஆக்டர் பையன் ஆக்டர் ஆகலாம், டாக்டர் பையன் டாக்டர் ஆகலாம், அரசியல்வாதி பையன் அரசியல்வாதியாக கூடதா? நான் ஒண்ணு கேட்குறேன், குலத்தொழில்னு சொல்றீங்களே, காய்கறி வியாபாரம் அப்படின்றது ஏதாவது ஒரு கம்யூனிட்டி இருக்கா? எனக்கு பதில் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஆனால் அவங்க என்ன, நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. காய்கறி வியாபாரி அப்படின்னு ஏதாவது ஒரு ஜாதி இருக்குதா? இல்ல. பாருங்க, அடுத்தவன் சொத்தை ஆட்டைய போடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. சுயமா சம்பாதிச்சு 10 காசு சம்பாதிச்சாலும் கௌரவதையா நிமிர்ந்து சாப்பிடலாம். ரைட்டா? அதைத்தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் இன்னைக்கு முதலாளி. எப்படி? பையன் இல்லாம அவனோட ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுத்து வச்சுக்கிறார். அப்போ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாதா? உழைச்சி சம்பாதிக்கிறாருங்க, சந்தோஷப்படுங்க. சும்மா வந்து அப்பா அரசியலுக்கு வந்துட்டாரு, இல்லை அம்மா அரசியலில் இருக்காங்க, அந்த செல்வாக்கை வச்சுன்னு பிள்ளையும் வந்து எம்எல்ஏ ஆவாரு, எம்பி ஆவாரு அப்படின்றத விட இது கௌரவதியான பொழப்பு. உழைச்சி தானே சம்பாதிக்கிறாங்க. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு ட்விட்டர்ல டிபியில் மட்டும் நீங்க போட்டு வச்சுக்கிறீங்க. அப்புறம் உழைக்கிறவனை பார்த்து குல தொழிலான்னு கேட்குறீங்க. உங்களை மாதிரி அடுத்தவன் சொத்த ஆட்டைய போடல, உழைச்சி சம்பாதிக்கிறாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆதம்பாக்கம் ஏரியால ஒரு திண்டிவனம் சொந்த ஊர், அவருக்கு 83 வயசு. எவ்வளோ? 83 வயசு. தினிக்கும் காலையில தள்ளு வண்டியில கீரை, காய்கறி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமான சில பொருட்கள், வித்தியாசமான எப்படி இந்த கொன்னப்பூன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு கொன்னப்பூ இல்லை, சாரி, ஆவாரம்பூ.
ஆவாரம்பூ, பிரண்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வருவாப்பா. 83 வயசுலயும் ஒரு நாள் தவறாம காலையில 6 மணிக்கு தள்ளு வண்டி எடுத்துட்டு வந்தாருன்னா வித்துட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு வீடு போய் சேர்ந்துருவாரு. அவர் என்ன சொல்லுவீங்க நீங்க? சொந்த சம்பாத்தியத்துல அவர் இருக்காரு. இத்தனை வயசுலயும் உள்ள சம்பாதிக்கிறாரு. இருந்தாலும் இருங்க, என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைக்கிறேன் அப்படின்றாரு. எல்லாம் காலில் விழுந்து கும்பிடுனாங்க. பிரதமராக மன்மோகன் சிங்கோட ஆளுமை, பிரதமர் மோடியின் ஆளுமை, இதுக்குள்ள வித்தியாசத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குது அப்படின்னா, சாரி இப்படி ஒரு உதாரணம் சொல்கிறேனே அப்படின்னு நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க. பவர் ஸ்டாரையும் சூப்பர் ஸ்டாரையும் கம்பேர் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்புறம் நான் என்னங்க சொல்கிறது? ஏங்க ஆளுமைன்னு சொன்னால் மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஆளுமைன்றது எங்கெங்க வந்தது? வெளிநாடு போனாலும் மற்றவங்க இவர் பக்கத்தில் வருது கிடையாது. உள்நாட்டில் இருக்கும் போதும் பக்கத்தில் சோனியா காந்தி அம்மையார் இருப்பாங்க. வருகின்ற வெளிநாட்டு தலைவர்கள்லாம் இவங்க சிறந்த பொருளாதார வல்லுநர் காங்கிரஸ் கட்சியாளர்களே ஒத்துக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் ஒத்துக்கினாங்க, ஜனங்க ஒத்துக்கினாங்களா? நீங்கள் 2-3 நாளைக்கு முன்னாடி எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையில் ஒரு கம்பேரிட்டிவ் சார்ட் கொடுத்துருந்தாங்க. அவர் காலகட்டத்தில் ஜிடிபி growth எவ்வளோ இருந்தது, அதுக்கப்புறம் விலைவாசி எவ்வளோ இருந்தது, வேலையில்லா திண்டாட்டம் எவ்வளோ இருந்தது, இந்த 10 வருடத்தில் பாஜக ஆட்சி காலத்தில் எவ்வளோ இருக்கு அப்படின்னாங்க. எல்லா ஃபேக்டர்லையும் பாஜக ஆட்சி தான் முன்னிலையில் இருக்கின்றது. அப்புறம் என்ன பொருளாதார நிபுணர் அப்படின்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. பொருளாதார நிபுணர் என்ன சாதிச்சு காமிச்சார் அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. ஏங்க நீங்க எவ்வளோ ஒன்றா ஒரு பெரிய பொருளாதார நிபுணராக இருந்துட்டு போவாங்க, ரைட்டுங்களா? முகமது பின் துக்ளக்ல ஒரு டயலாக் வரும், அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களே சொல்லிக்கிறதா பொருளாதார சாதனை கிரவுண்ட் லெவலில் என்ன நடந்தது அப்படின்றத காமிங்க. அப்படி இல்லாமல் நீங்களே பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லிங்கன்னா, இப்போ நான் கூட சொல்லலாம், நான் இது பாருங்க உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் ஆய்வாளர். யார் சொன்னாங்க? அது எங்கள் எடிட்டர் தம்பி சொன்னான். வேற என்ன பண்ண முடியும்? மற்றவங்க சொல்லணுங்க, நமக்கு நாமே சொல்லிக்கிறதா? ஐயோ இவர் இப்போ எவ்வளோ பெரிய தெரியுமா அப்படின்னு அதான் சொல்லுவாங்க. பத்துதா என்னை பற்றி சொல், என்னவென்று சொல்ல, இவர் ஒரு மேதாவின்னு சொல்ல. ஆமாம், துக்ளக் ஒரு மேதாவி அப்படின்னு. அந்த மாதிரி கூட ஒரு 4 பேரை வச்சுக்கின்னு சரி இதை அன்னைக்கு நீங்க பெருசா சொல்லலையே, புரியுதுங்களா? இதே பொருளாதார மேதை தான் நரசிம்மராவ் அவர்கள் காலத்துல தான் அந்த எக்கனாமிக் லிபரலைசேஷன் வந்ததுங்க. ஆனா உடனே எல்லாம் சொல்லுவாங்க மன்மோகன் சிங் கொண்டு வந்தாருன்னு. இதே மன்மோகன் சிங் அவர்கள் இதே காங்கிரஸ் முன்னாடி இருக்கும்போது எக்கனாமிக் அட்வைசராக இருந்திருக்காரு, ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்திருக்காரு. அப்பெல்லாம் இவர் எதுவும் செஞ்சதா தெரியல. ₹1 நோட்டில் அவர் கழுத்து இருக்கும் பாருங்க, அதுதான் அவர் அப்போ இருந்ததுக்கான அத்தாட்சியா இருந்தது. வேற ஒன்றும் பண்ண மாதிரி தெரியலையே. நரசிம்மராவ் காலத்தில் எக்கனாமிக் லிபரலைசேஷன் கொண்டு வந்தாங்கன்னா இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மன்மோகன் சிங், இன்ஸ்பைட் ஆஃப் மன்மோகன் சிங் கூட நான் சொல்லுவேன். அதுக்கு பின்னாடி இருந்தது ஏஎன் வர்மான்னு ஒரு ஆஃபீஸர். அவர் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தாரு. நரசிம்மராவ் அவர்கள் இதுதான் காலத்தின் கட்டாயம் பண்ணணும்னாரு. ஆஸ் எ ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவரை எக்ஸிக்யூட் பண்ணார், அவ்வளோதான். அகமதாபாத்தில் ISIS தீவிரவாதிகள் கைதான ஒரு சில நாட்கள்லேயே இந்தியில் பிரதமர் மோடிக்கு குழம்பு மிரட்டல் வந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது எதிர்பார்க்கக்கூடியது தாங்க. அதாவது மிரட்டல் வந்தாலும் வராட்டாலும் மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலக நாடுகள் பல பேர், வளர்ந்த நாடுகள் நம்மளை பார்த்து எரிச்சல் ஆயிட்டு இருக்காங்க. ஜப்பானில் அபே அவருக்கு இது மாதிரி தான் தாக்குதல் நடந்தது. அதே மாதிரி இப்போது யூரோப்பில் ஒருத்தரை சுட்டிருக்காங்க. இதெல்லாம் பின்னாடி ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட் இருக்குது, நிறைய சதியெல்லாம் இருக்கும். நம்ம இன்னைக்கு பல வளர்ந்த நாடுகள் கண்ணை உறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஸோ அதனால் மோடி அவர்கள் இந்த த்ரெட்டு வந்தாலும் வராட்டாலும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதில் எந்த விதமான ஸ்லாக்னஸும் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா நீங்களே பாருங்களேன், இப்போது அமெரிக்கா தான் எல்லாத்துலேயும் உச்சியில் இருந்தது. இது ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ஆகட்டும், இல்லை ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை ஈவன் இந்த இப்போ சிப் மேக்கிங்கில் கூட நம்ம அவங்களோட போட்டி போடுறதுக்கு ஆரம்பித்து கொண்டிருக்கின்றோம். சார் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், கரெக்டுங்க. ஒரு காலத்தில் Cray XMP சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு அவங்கக்கிட்ட எவ்வளோ தொங்கினோம். அது கொடுக்க முடியாது, இது கொடுக்க முடியாது. நாங்கள் இன்றைக்கி யாராவது அமெரிக்கா கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வேணும்னு நம்ம கேட்குறோமா? இல்லை. கிரையோஜெனிக் என்ஜின் டெக்னாலஜிக்கு எவ்வளோ தடை விதிச்சாங்க. இன்றைக்கி அமெரிக்காவே பண்ண முடியாத பல சாதனைகளை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படிங்க நீங்கள் இவ்வளோ எக்கனாமிக்கலாக இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நீங்கள் மூன் லேண்டிங்லாம் பண்ணுறீங்கன்னு நம்மக்கிட்ட கேட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு எரிச்சல் இருக்குதானே செய்யும். அதனால் பல பேர் கண்ணு உறுத்துது அப்படின்னும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் தானே ஹரிஹரன். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி சார். நன்றி ஹரி.